நீங்க எப்படி யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சிங்கம் இவ்வளவு ஆபத்தான ஒரு மிருகமா இருந்த பிறகும் பார்க்க ஏன் நமக்கு இவ்வளவு அழகா தோணுதுன்னு, அண்ட் சுவா வகை நாய் இவ்வளவு சின்னதா இருந்த பிறகும் ஏன் இவ்வளவு விசித்திரமா தோணுது? வெல், அதுக்கான காரணம் ஃபேஷியல் காம்போசிஷன் அண்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது முகத்தின் அமைப்பு காரணத்தினால. அதாவது யாருடைய முக அமைப்புலாம் சராசரியை விட ரொம்பவே அதிகமா இருக்குதோ, உதாரணத்துக்கு ரொம்ப பெரிய மூக்கு, இல்ல சப்ப மூக்கு, இல்ல ரொம்ப பெரிய வாய்கள், இல்ல ரொம்ப சின்ன கண்கள், இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ஃபீச்சர்ஸ் நமக்கு யூசுவலா அட்ராக்டிவாக தோணாது. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னா, அப்நார்மலான அம்சங்கள், அதாவது எக்ஸ்ட்ரா லார்ஜ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்மால் ஃபீச்சர்ஸ் ஒரு நல்ல ஜெனடிக் ஹெல்த்தானு நம்மள கேள்வி கேட்க வைக்குது. அண்ட் இதனால தான் நம்மளுடைய பார்ட்னர்ஸ் செலக்ட் பண்ணும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருக்கணும்னு பார்ப்போம். சோ இதனாலே நம்மளுடைய ஹியூமன்ஸ்க்கு ஒரு டெண்டன்சி உருவாயிருக்கு, நமக்கு ஆவரேஜான ஃபீச்சர்ஸே அதிக அட்ராக்டிவா தோன்ற விதமா. இந்த காரணத்தினால தான் எந்த மிருகங்கள், உதாரணத்துக்கு ஒரு பூனை எடுத்துப்போம், இதோட ஃபேஸ்லாம் ஹியூமனோட ஃபேஸ் கூட மேட்ச் ஆகுறப்போ அதெல்லாம் பார்க்க நமக்கு ரொம்பவே அட்ராக்டிவா தோணுது. அண்ட் இதே போலயே உதாரணத்துக்கு ஒரு நீர் யானை ஒரு அன்அட்ராக்டிவான நபருடைய ஃபேஸ் மாதிரி நமக்கு பிரதிபலிக்குதோ, இந்த மாதிரியான முக அமைப்புகள் நமக்கு அன்அட்ராக்டிவா தோணுது. பேசிக்கலி நம்ம ஒவ்வொரு அனிமலோட ஃபேஸஸையும் ஹியூமனோட ஃபேஸோட அளவுக்கு பிரகாரம் சப்கான்ஷியஸ்லி ஸ்கேன் பண்றோம். அண்ட் அப்படி அதோட ப்ரொபோர்ஷன்ஸ் ஒரு ஹெல்த்தியான ஹியூமனோட ஃபேஸுடன் மேட்ச் ஆகலனா அப்ப நமக்கு இது ஒரு சிதைந்த விதமா ரொம்பவே விசித்திரமாக தெரியுது. இப்போ சிங்கத்தோட கேஸ்ல அதோட முக அமைப்புகள் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் ஒரு அட்ராக்டிவான ஹியூமன் ஃபேஸுடன் மேட்ச் ஆகுது. அண்ட் இதனால தான் நமக்கு இது அட்ராக்டிவா தோணுது. அதுவே சுவாவா இனத்தோட நாயோட வீக் சின் அண்ட் அப்நார்மலான பெரிய கண்கள் ஒரு சரியில்லாத சிதைக்கப்பட்ட ஹியூமன் ஃபேஸ் மாதிரியான ஒரு லுக் கொடுக்குது. அண்ட் இதனால தான் நமக்கு இது அன்அட்ராக்டிவாக தெரியுது. ஆனா உங்களுக்கு தெரியுமா, நீங்க ₹1 கூட செலவு பண்ணாம எந்த எக்ஸ்பென்சிவ் சர்ஜரிஸும் இல்லாம நேச்சுரலா உங்களுடைய வீட்ல இருந்தே உங்களுடைய முகத்தை ரொம்பவே அட்ராக்டிவாக மாத்தலாம். சோ அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அப்ப உடனே எஸ் ஐ எம் இன் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணுங்க. இருக்கிற அனைத்து மிருகங்களையும் வெறும் ஹியூமன்ஸோட முகத்துல மட்டும் தான் பாத்தீங்கன்னா சின் இருக்குது. இது பாத்தீங்கன்னா ஈவன் நம்மளுடைய க்ளோசஸ்ட் கசின்ஸ் சிம்பான்சிஸ் அண்ட் கொரில்லாஸ்லயும் இல்ல. அண்ட் ஈவன் நம்மளுடைய டைரக்ட் ஆன்செஸ்டர்ஸ் ஹோமோ எரெக்டஸ்லயும் பாத்தீங்கன்னா எப்பவுமே இருந்தது இல்ல. அதாவது இந்த சின் வந்து நம்மளுடைய முகத்துக்கு ஒரு ஹியூமன் மாதிரியான அப்பியரன்ஸ் கொடுக்குது. ஆனா உங்களுக்கு தெரியுமா, வெறும் ஒரு தவறு மூலமா உங்களுடைய சின்ன இந்த மாதிரி பின்னாடி தள்ளி உங்களுடைய முகத்தோட ப்ரொபோர்ஷன்ஸை சதைக்க கூடும். அண்ட் இது உங்களை அன்அட்ராக்டிவாக ஆக்கும். இந்த தவறு நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமலும் செய்றாங்க. அது என்னன்னா மவுத் பிரீத்திங். உங்களுடைய பற்கள் ராபிட் மாதிரி இப்படி முன்னாடி வளர்ந்துருக்குன்னா, இல்ல அது ஏடா கூடமா இருக்குதுன்னா, இல்ல உங்களோட ஜா லைன்லாம் சரியில்லைனா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேஜர்லி உங்களுடைய மவுத் பிரீத்திங் ஹாபிட்னால தான் ஏற்படுது. சயின்டிஸ்ட் வந்து நம்மளோட முக அமைப்புகள் எதெல்லாம் வந்து நம்மளோட ஜீன் மீது டிபெண்ட் ஆகுது அண்ட் எதெல்லாம் எக்ஸ்டர்னல் என்விரான்மென்ட்னால டிபெண்ட் ஆகுதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் மோனோசைகாட்டிக் ட்வின்ஸை சின்ன வயசுல இருந்து அப்சர்வ் பண்ணாங்க. இதுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, எந்த ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க வளர்ந்த பிறகு சேமாகவே இருக்குதோ அது மோஸ்ட்லி ஜீன் மீது தான் டிபெண்ட் ஆயிருக்கு. அண்ட் எந்த முக அமைப்புகள்லாம் வேற மாதிரி ஆயிருதோ அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மீது டிபெண்ட் ஆகுது. ஒரு பர்టిక్యులர் ட்வின்ஸோட கேஸ்ல ஒரு ட்வின்னோட மவுத் பிரீத்திங் ஹாபிட் அண்ட் வாயை எப்பவுமே திறந்தே வச்சிருக்கிற காரணத்தினால அவர் ஜாவோட பகுதி இன்னொரு ட்வின்னை விட வேற மாதிரி தெரிய ஆரம்பிச்சதா. இதுக்கான காரணம் மவுத் பிரீத்திங். அதுவும் முக்கியமா நம்மளோட சின்ன வயசு டெவலப்மெண்டல் சமயத்துல நம்மளுடைய லோவர் ஜாவோட growth மோசமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுதா. இப்ப வந்து நம்மளோட வாயை வந்து மூடிட்டு இருக்க சமயத்துல நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க, உங்களோட டங் எப்பவுமே நம்மளோட வாயில மேல இருக்கிற பேலட்ஸ் மீது வந்து ரெஸ்ட் ஆகுமா. இது மாதிரி ஏன் நடக்குதுன்னா, இது ஸ்ட்ரக்சரலி நமக்கு ரெண்டு பிரச்சனைகளை அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஒன்னு வந்து இது நம்ம வாயோட ஓபனிங்க க்ளோஸ் பண்ணிட்டு நம்மள மவுத் பிரீத்திங் பண்ணாம தடுக்குது. அண்ட் செகண்ட்லி நம்ம சீக்ஸோட பக்சினேட்டட் மசில்ஸ் இருக்குல்ல, அது நேச்சுரலா பாத்தீங்கன்னா நம்மளோட அப்பர் ஜா மீது ஒரு இன்வர்டான ஃபோர்ஸ், அதாவது உள்ள நோக்கி தள்ளுமா. இதனால நம்ம அப்பர் ஜாவோட யூ ஷேப்டு ஸ்ட்ரக்சர் வி ஷேப்டாக மாற பிரஷரைஸ்ட் ஆகும். அண்ட் கூடவே நம்மளுடைய எதிர்க்கு இருக்கிற பல்கள் இதுவும் வெளியே நோக்கி வளர பிரஷரைஸ்ட் ஆகும். சோ இதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம டங்கோட ரெஸ்டிங் பொசிஷன், நம்ம முகத்தோட சீரமைப்பு இன்வர்ட் ஃபோர்ஸ்னால சதை அடையாம நம்ம ஜாவோட ஸ்ட்ரக்சரை சமமாக வச்சுக்க உதவுது. இப்போ உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நீங்க ரெகுலர்லி உங்களோட வாயில வந்து மூச்சு எடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வாயை திறந்து வச்சுக்கிற பழக்கம் ஏற்பட்டுரும். அண்ட் இதனால உங்களுடைய நாக்கோ உங்களோட வாயை வந்து பிளாக் பண்றதுக்கு பதிலா இப்ப கீழே லோவர் ஜா மீது ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பர்టిక్యులர் பொசிஷன்ல என்ன பிரச்சனை ஏற்படும்? முக்கியமா உங்களுடைய பற்கள், அதுவும் எதிர்க்க இருக்கிற பற்கள் இன்சிசர்ஸ், இதுக்கு எதிர்க்க இருக்கிற பல்கள் கிட்ட இருந்து ஃபோர்ஸ் கிடைக்காம போச்சுன்னா அப்ப இது எந்த ஒரு தடையும் இல்லாம ஒரு ராபிட்டோட பல் மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். இத டென்டிஸ்டோட பாஷையில ஓவர் எரப்ஷன் ஆஃப் டீத்னு சொல்லுவாங்க. இதனால பாத்தீங்கன்னா உங்களோட பற்கள் வந்து சரியாக மூடாது. அண்ட் இவென்ச்சுவலி நீங்க உங்களோட சைடுல இருக்கிற மோடார் பல்கள் மூலமா சாப்பாடை வந்து மெல்ல ஆரம்பிக்கும் போது அப்ப உங்களோட லோவர் ஜா வந்து திரும்ப திரும்ப பின்னோக்கி மூவ் ஆகும். அண்ட் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் உங்க ஸ்கல்ல ஜா கூட லாக் பண்ணக்கூடிய TMJ ஜாயிண்ட் வந்து அதே பொசிஷன்ல லாக் ஆயிடும். இதனால உங்களோட சின் அண்ட் ஜா லைன் இது ரெண்டுமே மறைஞ்சிரும். பிளஸ் இப்போ உங்களோட ஜா வந்து பின்னோக்கி வந்து புஷ் ஆனதுனால
இது வந்து உங்களுடைய ஏர்வே மூச்சை உள்ள எடுக்கிற அந்த வழியை வந்து பிளாக் பண்ணிடும். அண்ட் இதை சரி பண்றதுக்கு நமக்கு நம்மளுடைய கழுத்தை முன்னாடி டில் பண்றதுக்கான பழக்கம் ஏற்பட்டுரும். சோ பாத்தீங்களா, வெறும் வாயினால மூச்சு எடுக்கிற இந்த ஒரு பழக்கத்தினாலேயே உங்களுடைய அப்பர் ஜாவோட ஷேப் வந்து மாறுது. அண்ட் பல்லு முன்னாடி வந்துருச்சு. அண்ட் அந்த முன்னம் பல் ஒரு முயல் பல் மாதிரி வளர ஆரம்பிக்குது. அண்ட் உங்களுடைய லோவர் ஜா பின்னாடி போய் லாக் ஆகுது. ஈவன் உங்களுடைய கழுத்தம் ஃப்ரண்ட் நோக்கி டில்ட் ஆயிருது. இதனால அல்டிமேட்லி உங்களுடைய ஓவரால் ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் பார்க்க இந்த மாதிரி ஆயிடும், ஒரு ப்ராமினன்ட்டான சின் அண்ட் ஜா லைன் இல்லாம. சோ இப்போ வருது அடுத்த கேள்வி. மியூவிங் மூலமா நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க அவங்களோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த மிராக்கல் எப்படி நடந்தது பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கல் வந்து ஃபீமேலோட கேஸ்ல 16 வயசு வரைக்கும் grow ஆயிட்டு இருக்கும். அண்ட் மேலோட கேஸ்ல கிட்டத்தட்ட 18ல இருந்து 24 வயசு வரைக்கும் grow ஆகும். அண்ட் இதுக்கு அப்புறமா growth கொஞ்சம் ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இதே சமயம் தான் உங்களோட லோவர் ஜாவும் grow ஆகி ஃப்ரண்ட் நோக்கி ஷிஃப்ட் ஆகும். அதாவது ஆர்த்தோட்ரோபிக்ஸோட தியரிக்கு பிரகாரம் அப்படி நீங்க சரியான சமயத்திலேயே கரெக்டான மெஷர்ஸ் எடுத்தீங்கன்னா அண்ட் உங்களோட பிரீத்திங் ஹாபிட்ஸை சுதாரிச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப உங்களுடைய ஜா லைன் அண்ட் சின் திரும்பவும் சரியாக வந்துரும். சோ ஆர்த்தோட்ரோபிக்ஸோட சயின்ஸ்க்கு பிரகாரம் நீங்க சரியான எக்ஸசைசஸ், டெக்னிக்ஸ், பிரீத்திங் அண்ட் போஸ்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மூலமா உங்க ஃபேஸோட ஷேப்பை ரீமோல்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஆர்த்தோட்ரோபிக்ஸோட மியூவிங் டெக்னிக்கை சரியாக யூஸ் பண்றதுக்கு நீங்க எண்ட்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா உங்களோட நாக்கு வந்து உங்க வாயோட மேல் பகுதியை போய் தொடும். அந்த இடத்துல உங்க நாக்கோட டிப்பை வந்து டச் பண்ணுங்க. இப்ப டச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இந்த எண்ட் ஸ்பாட்டை டச் பண்ற விதமா மெதுவாக உங்களோட வாயை மூடுங்க. அதுவும் உங்களோட ஃபேஸ் வந்து பிளாங்கா வச்சுக்கிட்டு அண்ட் உங்களோட வாயில எவ்வளவு சலைவா இருக்கோ அதை ஸ்வாலோ பண்ணிடுங்க. இந்த மாதிரி முழுகும் போது உங்களோட வாயில ஒரு சக்ஷன் ஏற்பட்டு உங்க நாக்கோடைய முழு பகுதியும் பாத்தீங்கன்னா அது வாயோட மேல் ஃப்ளோர்ல முழுசா போய் ஒட்டிக்கும். இந்த மாதிரி மியூவிங் வந்து நீங்க டெய்லி 30 minutes to 1 hour பண்ணலாம். உங்க மைண்ட் அந்த எக்ஸசைஸ்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம பாத்துக்க நீங்க ஃபிக்ஷன் ஆடியோ புக்ஸ் கேட்கலாம். சீக்ரெட் பில்லியனர்ன்ற குக் எஃப்எம்ல இருக்கிற இந்த ஆடியோ புக்ல ஒருத்தரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை ஏமாத்திட்டு இன்னொருத்தருடன் போயிட்ட பிறகு எப்படி அவன் இந்த ஏமாற்றத்தை மீண்டு வந்தான்ற கேரக்டர் டெவலப்மெண்ட்டை இன்ட்ரெஸ்டிங் நரேஷனோட சொல்லிருப்பாங்க. இந்த மாதிரி ஆடியோ புக்ஸ் மியூவிங் பண்றப்போ மைண்ட எங்கேஜ்டா வச்சுக்கோ அண்ட் வேற விஷயத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகாம பாத்துக்கோ. அதை தாண்டி இந்த மாதிரி ஸ்டோரிஸை கேட்கறது மூலமா கதையில இருக்கிற கேரக்டர்ஸோட கேரக்டர் டெவலப்மெண்ட் நம்மளையும் இன்ஸ்பயர் பண்ணும். சோ நிச்சயமா நீங்க அதை கேளுங்க. இந்த ஆடியோ புக்கை தாண்டி பல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஃபிக்ஷனல் ஆடியோ புக்ஸ் குக் எஃப்எம்ல இருக்கு. டிராவல் பண்றப்போ, வாக்கிங் பண்றப்போன்னு எப்பனாலும் நீங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆடியோ புக்ஸை கேட்டுக்கிட்டே வேலையை பார்க்கலாம். இப்ப முதல் 7 நாட்களுக்கு குக் எஃப்எம்ல இருக்கிற அனைத்து ஆடியோ புக்ஸையும் நீங்க இலவசமாவே கேட்கலாம். இதுக்கு ஜஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 99 rupees ஸ்கிரீன்ல காட்டும். பட் பே பண்றப்போ 2 ரூபாய் மட்டும் தான் காசை பிடிப்பாங்க. அந்த 2 ரூபாவும் உடனே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். 7 நாளுக்கு அப்புறம் ஆப் வர்த் இல்லைன்னு தோணுச்சுன்னா எப்பனாலும் உங்க சப்ஸ்கிரிப்ஷனை நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். இத்தனை தமிழ் ஆடியோ புக்ஸ் ஒரு ஆப்ல கிடைக்கிறது வர்த்ல. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ட்ரை பண்ணுங்க. சோ பேக் டு தி டாபிக். இந்த மாதிரி செய்யறதுனால within few years ஈவன் மந்த்ஸ்லயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிரும். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, மியூவிங்கோட கேஸ்ல சின்ன பசங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமா வந்துரும். ஏன்னா அவங்களோட போன்ஸ் வந்து இப்பவே வளைஞ்சு கொடுக்கிற தன்மையில இருக்கும். ஆனா அடல்ட்ஸோட கேஸ்ல ரிசல்ட்ஸ் தெரியறதுக்கு சில வருஷங்கள் கூட ஆகலாம். சோ அப்படி உங்களோட ஏஜ் 22+ அண்ட் உங்களோட சின் அண்ட் ஜா வந்து வீக்கா இருந்துச்சுன்னா, இல்ல உங்களுக்கு உங்களோட ஓவரால் ஃபேஸ் பிடிக்கலனா, அப்போ நம்மளே அட்ராக்டிவா காமிக்க என்ன விஷயங்களை செய்ய முடியும்? ஹானஸ்ட்லி பாத்தீங்கன்னா வெறும் ஒண்ணு தான், உங்களுடைய பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் கம்மி பண்ணணும். உங்கள நிறைய பேர் சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. ஈவன் ஒல்லியா இருக்கிறவங்களும் வெறும் உங்களுடைய பாடி ஃபேட்டோட லெவலை கம்மி பண்றது மூலமா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ்ல சாஃப்ட் டிஷ்யூ அண்ட் ஃபேட்டோட டெபாசிஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இருக்கும். இதனால உங்களோட தாடை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் ஆகி ஒரு சீரான டெஃபினிஷனே இல்லாத மாதிரி தோணும். அண்ட் இது பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலி ஒல்லியா இருக்கிற ஆட்களுக்கும் ஏற்படுது. ஏன்னா இந்தியால ஸ்கின்னி ஃபேட்டான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, பாடி ஃபேட் வந்து உங்களுடைய வெயிட் மீது டிபெண்ட் ஆகிறது இல்ல. உதாரணத்துக்கு இந்த பாடி பில்டரை பாருங்க, இவருக்கு வந்து 120 கிலோ எடை. ஆனா இவரோட பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் 6ல இருந்து 7% தான் இருக்கும். இது ஒரு சராசரியான நபரை விட ரொம்ப கம்மி. ஆக்டர்ஸ்க்கு மூவில அவங்களோட பாடி வந்து ரொம்ப ஃபிட்டா தெரியறதுக்கு அவங்களோட பாடி ஃபேட் 10% எடுத்துட்டு வர வேண்டியது ஆகுது. இதனால அவங்களோட ஜா லைன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பா தெரியும். அண்ட் அவங்களோட பாடியும் பாத்தீங்கன்னா மஸ்குலரா தெரியும். சோ அதாவது நீங்க வெறும் 70 கிலோ தான் இருக்கீங்க அண்ட் உங்களோட வயிறு வந்து உள்ள இருக்குது அப்படின்றதுனால உங்களோட பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. உங்களோட பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் 22% இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க கவலைப்பட்டு இருப்பீங்க, அட நான் ஒல்லியா இருக்கிறேன், என்னோட ஜா லைன் ஏன் தெரியலன்னு. இப்போ நம்ம உங்களோட ஃபேஸ்ல சேஞ்சஸ் எடுத்துட்டு வரதுக்கான முக்கியமான எக்ஸசைஸை பத்தி பார்ப்போம். இதுக்கு 2 எக்ஸசைஸ் இருக்கு. இது ரெண்டுமே உங்க ஃபேஸ்ல இருக்கிற 2 முக்கியமான மசில்ஸை டார்கெட் பண்றதுக்கான எக்ஸசைசஸ். இதுல ஒன்னு வந்து உங்களோட ஜா மசில்ஸ், அதாவது மாஸ்டேட்டட் மசில்ஸ், அண்ட் ரெண்டாவது வந்து உங்களுடைய நெக் மசில்ஸ். பேசிக்கலி இங்க விஷயம் சிம்பிள் தான். எப்படி நீங்க உங்களோட பைசப்ஸை எக்ஸசைஸ் பண்ணி அதுல டோனிங் அண்ட் டெஃபினிஷன் எடுத்துட்டு வரீங்களோ, அதே போலயே
ஏகப்பட்ட chewing exercise மூலமா masseter muscle-யோ நம்ம toning and definition எடுத்துட்டு வரலாம். சோ விஷயம் என்னன்னா நம்மளோட தாடையில chewing சமயத்துல நமக்கு உதவக்கூடிய masseter muscle வந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சமயத்துல நம்ம சாஃப்ட் ஃபுட் சாப்பிடுற காரணத்தால இப்பத்தி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு சரியாக டெவலப் ஆக மாட்டேங்குது. சோ நீங்க உங்களோட டயட்ல raw vegetables லைக் கேரட் இருக்கலாம், இல்ல ஃப்ரூட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லனா நீங்க ரெகுலர்லி chewing gum உங்களோட வாயில மென்னு உங்களோட masseter muscles டோன் பண்ணலாம். சோ இதனால உங்களுக்கு ஒரு ஷார்ப்பான ஜா லைன் டெவலப் ஆகும். அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த இடத்துல வந்து உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து கம்மியா இருக்கணும். இல்லனா உங்க முகத்துல இருக்கிற கொழுப்பு சதையோ உங்களுடைய தாடை மீது கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு சாஃப்ட் அண்ட் வீக்கான ஜாவை தான் கொடுக்க போகுது. ரெண்டாவது வந்து நெக் எக்ஸசைசஸ். ஒரு பிராடான நெக் வந்து மேலுக்கு ஒரு அஸ்தட்டிக்கான லுக் கொடுக்கும். அண்ட் நம்மளோட ஜா லைனோ ஷார்ப்பா இருக்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன் ஏற்படுத்தும். சிம்பிள் எக்ஸசைசஸ் லைக் நெக் கிரன்ச்சஸ், நெக் கர்ல் அப்ஸ், இல்ல சின் அப்ஸ் மாதிரியான எக்ஸசைசஸ் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் கொடுக்கும். சோ இங்க நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. பட் பாத்துக்கோங்க, இங்க நீங்க ஹெவி வெயிட் யூஸ் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு மிகப்பெரிய இன்ஜுரி கூட ஏற்படலாம். அண்ட் ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லாஸ்ட் டெக்னிக். பட் ஃபார்ச்சுனேட்லி இதோட பெனிஃபிட் வெறும் பசங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அது என்னன்னா யூசிங் பியர்ட். இதனால உங்களோட ஃபேஸ்ல வந்து ஒரு அட்ராக்டிவ் மாதிரியான இலூஷனை ஏற்படுத்தும். ஒரு ஸ்டடில கண்டுபிடிச்சாங்க, அப்படி உங்களுடைய லோவர் பார்ட்டோடைய அன்அட்ராக்டிவ் ஃபேஸை வந்து நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அதே ஃபேஸ் சடன்லி மக்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா தோண ஆரம்பிச்சிருதா. மீனிங் அப்படி நீங்க ஒரு ஆண் அண்ட் உங்களோட சின் ரொம்பவே சின்னதா இருந்து உங்களோட ஜா லைன் ரொம்பவே வீக்கா இருந்துச்சுன்னா அப்ப நீங்க ஒரு வெல் க்ரூம்டான பியர்ட் வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா உங்களோட சின்னோட லுக்கே வந்து மாத்திரும். நீங்க லிட்டரலி உங்களோட பியர்ட உங்க ஃபேஸ்ல இருக்கிற குறைவுகளை கவர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா விராட் கோலி. 2011 காலகட்டத்துல அவரோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரவுண்டா இருந்தது. ஆனா இப்போ அந்த லுக்ல இருந்து இப்போ 2024 இந்த லுக் வரதுக்கு என்ன செய்ய வேண்டியதானது? நம்பர் 1, பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கம்மி பண்ணாரு. நம்பர் 2, அவரோட லோவர் ஃபேஸ ஒரு ஸ்டைலிஷான பியர்ட வச்சு மாஸ்க் பண்ணிட்டாரு. இதனால அவரோட ஃபேஸ் உடனே பாத்தீங்கன்னா 10 டைம்ஸ் அட்ராக்டிவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இவர் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பியர்ட் மூலமா அவங்களோட ஃபேஸோட லுக்க வந்து என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அட்ராக்டிவ்னஸ் லிட்டரலி ஹேக் பண்ணிருக்காங்க. சோ மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான தோற்றம் வரதுக்கு கொஞ்சம் சயின்ஸோட நாலேஜ் தேவை. சொல்ல போனா 50% வந்து ஜீன்ஸோட ரோல் இருக்கு அண்ட் மிச்ச 50%க்கு நம்மளோட எஃபர்ட் அண்ட் சில சேஞ்சஸ் பண்ணணும். அண்ட் கடைசியா லுக்ஸ் கேன் ஒன்லி கெட் யூ சோ ஃபார். ஏன்னா அல்டிமேட்லி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கவர் உள்ள புத்தகம் உங்களுடைய அட்டென்ஷனை ஃபர்ஸ்ட் சைட்ல கிராப் பண்ணிடும். ஆனா அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற கண்டென்ட் அது தான் ஃபைனலா டிசைட் பண்ண போது அந்த புக்கோட வேல்யூ அண்ட் அதோட டிமாண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு. சோ ஆப்டிமைஸ் யுவர் லுக் உங்களால முடிஞ்ச அளவுக்கு. பட் ஆனா அதுக்குன்னு ஓவர் அப்சஸ்ட் ஆயிடாதீங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வர்த்தா இருக்கும் நம்புறேன். சோ இதே மாதிரி உங்களுடைய மைண்ட் செட் வைஸ் அண்ட் உங்களோட லுக் வைஸ் உங்களை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய கண்டென்ட் நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.